எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான லென்டில் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே எப்பயும் போல் ஒன் பார்ட் ரெசிபி தான். எல்லாத்தையும் டம்ப் பண்ணி அப்படியே இன்ஸ்டா பாட்டில் இல்லை குக்கரில் வச்சு எடுத்துடலாம். இதுக்கு வந்து ஒரு கப்பு சூப் தால் இல்லை எதாவது தால் மிக்ஸ் எதாவது எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரெட் ஆனியன், ஒரு ரெட் ஆனியன், அப்புறம் சிக்கன் போன் பிராத் இல்லை வாட்டர் இல்லை வெஜ் பிராத் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட், சால்ட், பெப்பர், அவ்வளோதான். உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அது போட்டுக்கலாம். இதுக்கு வந்து செலரி போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்பினாச் அப்புறம் பீஸ் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் சூப்பாக இருக்கும். அதுவும் ஒன் பார்ட் மீல், ஒன் ஹோல்சம் மீலாக இருக்கும். காலேஜ்லேருந்து வந்து ஈவினிங் அப்படியே பாட்டில் வச்சுட்டு சூப் ஆப்ஷனில் வச்சுட்டா ரெடி ஆகிடும். அப்புறம் இது கூட ஏதாவது ப்ரெட் இல்லை கார்லிக் ப்ரெட் அது மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல ரெட் ஆனியனை கட் பண்ணிகிட்ருக்கான் என் பையன். அவங்க காலேஜ் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வின்டர் ரொம்ப குளிராகவே இருக்கும், ஸ்னோலாம் கூட இருக்கும். காலேஜ்லேருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு நடந்து வர்றது கொஞ்சம் தூரமாக வேறு இருக்கும். ஸோ இது மாதிரி சூப்பை வந்து ஈவினிங் வந்தவுடனே கூட பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்லோ குக்கர் மூடில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி காலையிலே கூட வச்சுட்டு போயிடலாம். ஸோ இது இன்ஸ்டா பாட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாம். ஸ்லோ குக்கர் மோடில் பண்ணி வச்சிட்டானா காலையில் போட்டு வச்சுட்டு போயிட்டா அப்படியே ஸ்லோவாக அது குக் ஆகிட்டே இருக்கும். சாயந்தரம் வரப்போ ரெடியாக இருக்கும். ஸோ வந்த உடனே டயர்டாக இருக்குது எதுவும் பண்ணணுமே அப்படின்னு யோசிக்க தேவையில்லை, அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சுட சுட. அதுவுமே அந்த ஆப்ஷன் இந்த இன்ஸ்டா பாட்டில் இருக்குது. அது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் குக்கர்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வச்சா 3 விசில் தான், அது 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த லென்ட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சோம். சோக் பண்ணி வைக்கணும் அதை போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதான். இதுக்கு கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் வேணும்னா கடைசியில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஆயில் ஃப்ரீயாக சாப்பிட்ணும், ஒன்லி ப்ரோட்டீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயிலே போட வேணாம். இதை போட்டுட்டு அந்த கொஞ்சம் ஃப்ளேவர் டேஸ்ட் வர்றதுக்காக சிக்கன் போன் பிராத் சேர்க்குறோம். அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தண்ணியே கூட ஊற்றினா ஊற்றிக்கலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட், அதை போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்புறம் பெப்பர், சால்ட், அவ்வளோதான். உங்களுக்கு வேணும் இந்தியன் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல், அது தேவையில்லை. ஏன்னா இந்த லென்டில் சூப்பே சாப்பிட்றதுக்கு அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுவும் நாங்கள் இந்த சிக்கன் பிராத் சேர்க்குறதால இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லிக்விட் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் லிக்விட் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன லென்டில் சூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்தும் இருக்குது. சில லென்டில் பார்த்திங்கன்னா வெந்தோன்னா அப்படி தண்ணியாக தான் இருக்கும். சில இது வந்து அப்படி ரொம்ப தண்ணியை இழுத்துக்கிட்டு கட்டி ஆகிடும். ஸோ அது பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சூப்பியாக வாட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி சூப் தான் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து இன்ஸ்டா பாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூப் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது தான் நல்லது, ஏன்னா காயெலாம் அப்படியே மேஷ் ஆகாமல் நல்லா வருது. இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. காயெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு, ஆனால் மேஷ் ஆகலை. ஸோ இன்றைக்கி வந்து இதை நாங்கள் கார்லிக் ப்ரெட்டோடு வச்சு சாப்பிட்டோம். இது வந்து ஃப்ரோசன் கார்லிக் ப்ரெட் தான். இது அவனுக்கு காலேஜில் அங்கேயும் கிடைக்கிது. ஸோ அதை வாங்கி வச்சுட்டா இது சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.